பெரும்பான்மையான கார்ஸோட போனட் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், அதுல எக்ஸாஸ்ட் பைப்ல இருந்து ஒரு டியூப் எடுத்துட்டு போயிட்டு இன்லெட்டுக்குள்ள சொருகி இருப்பாங்க. ஏன் எரிஞ்சு போன எதுக்குமே உதவாத இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் எடுத்துட்டு போய் இன்லெட்ல இன்புட்டா கொடுக்குறாங்க. இந்த மெத்தடோட பேர் தான் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் சிஸ்டம், இஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை செய்யறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாக்ஸ் அப்படின்ற ஒரு எமிஷன் வண்டியிலிருந்து வெளிவரதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நைட்ரஜன் ஆக்சைடு உருவாகிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் தான். ஏன்னா ஒரு மீடியமான டெம்பரேச்சர்ல நைட்ரஜன் அப்படின்ற ஒண்ணு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகாது. அப்படியே ஆனாலும் அதோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா ஹை டெம்பரேச்சர்ல ரொம்ப ஈஸியா நைட்ரஜன் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகும், நைட்ரஜன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ரொம்ப நச்சுத்தன்மையான ஒரு கேஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினோட டெம்பரேச்சரை குறைக்கணும். இன்னும் தெளிவா குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்ஜினோட டெம்பரேச்சரை குறிக்கிறது அப்படின்றதுல இன்ஜினுக்குள்ள அந்த பவர் ஸ்ட்ரோக்ல உருவாகிற அந்த ஃப்ளேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ளேமோட டெம்பரேச்சரை குறைக்கணும். ஏன்னா இன்ஜினோட டெம்பரேச்சர் குறைக்க நம்ம வெளியே வந்து ஃபின்ஸ் கொடுத்துருக்கோம், ஏர் கூல்டா இல்லாட்டி வாட்டர் கூல்டா இருந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து நம்ம வாட்டர் ஜாக்கெட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எரிஞ்சு போன எதுக்குமே உதவா இந்த எக்ஸாஸ்ட் கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேசஸ் ஆல்ரெடி எரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம நினைச்சோம் அப்படின்னா கூட மறுபடியும் இதை எரிய வைக்க முடியாது. அதனால இந்த எக்ஸாஸ்ட் கேஸை எடுத்து மறுபடியும் நம்ம இன்லெட்டுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கும் நடுவில் இன்டர்கூலர் வச்சு அந்த எக்ஸாஸ்ட் கேஸையும் கூல் பண்ணி தான் உள்ள இன்ஜினுக்குள்ள கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால இன்ஜினுக்குள்ள அந்த ஃப்ளேம் ப்ரொடியூஸ் பண்ற ஹீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹீட் வந்து குறையும். உள்ள போயிருக்கிற ஃபியூயல்ல 5-15% எக்ஸாஸ்ட் கேசஸ் இருக்கு. இந்த எக்ஸாஸ்ட் கேசஸ் எரியாது. அதே குறிப்பிட்ட வால்யூம்க்குள்ள நம்ம கிட்ட 5-15% எக்ஸாஸ்ட் கேசஸும் அதை தாண்டி தான் ஃபியூயல் இருக்கு. அப்ப மேக்ஸிமம் 85% ஃபியூயல்னால மட்டும் தான் எரிய முடியுமே தவிர 15% எரியாது. 15%னால ஏற்படுற அந்த ஹீட் அப்படின்றது இருக்குல்ல, அது குறையும். இதனால நாக்ஸ் ஃபார்மேஷன் பெரிய லெவல்ல கம்மியாகும். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு இல்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ப்ரோக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.